தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற தொண்டனும் வா கூப்பிட்டா யாரை கூப்பிட்டா வெறும் திமுக காரங்களை மட்டுமா கூப்பிட்டோம் இல்லையே. எதிரணியில 10 ஆண்டு காலம் ஒன்னுத்தையும் அரைக்காம கிழிக்காம போனீங்களே அதிமுக நண்பர்களே, உங்கள் வீட்டுக்கும் உங்களுடனும் எங்கள் ஸ்டாலின் இருக்கிறார், எங்கள் முதலமைச்சர் இருக்கிறார். ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் அவர் என்ன சொன்னாரு? எனக்கு வாக்களிக்காத மக்களும் ஏன் இவருக்கு வாக்களிக்கவில்லை என்று கூணி குறுகும் அளவுக்கு நான் பணிபுரிவேன் என்று சொன்னார். அது நடந்ததா இல்லையா என்று. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர். அப்படிப்பட்ட இந்த தலைவர் இதை சேர்க்கிறார், உடனே தீர்வை காண்றாரு. இந்த தீர்வை கண்ட பிறகு அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கு. இதெல்லாம் அவன் நீட்டு போட்டு நம்ம பிள்ளைகளை சாவடிக்கிறான், கல்விக்கு உரிமை தொகை கல்வித்தொகை கொடுக்காம சாவடிக்கிறான். நமக்கு நிவாரணம் நம்ம கேட்டா பேரிடர் நிவாரணம் எவ்வளவு கேட்டோம், கொடுக்கவே இல்லை. ஆனா எல்லாத்தையும் தாண்டி நீங்க நம்பர் 1 மாநிலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் நடக்கும் தமிழ்நாடு நிற்கிறது. அப்ப எதுக்கு இதெல்லாம் கொண்டு வராங்கன்னா அடுத்த கட்டமா இது ரொம்ப முக்கியமான செய்திமா, தயவு செய்து இதை நீங்க மனதில் ஏத்துக்கணும். பீகார்ல இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு நீங்க எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். SIR போட்டு எப்படி நம்ம தலைவர் சொன்னாரோ, எப்படி நம்ம தொகுதி மறுவரை என்று நமக்கு வர வேண்டிய MP தொகுதியை குறைக்கிறாங்க. அது வேற. இன்று நமது வாக்குகளை நம்மிடம் இருந்து பிடுங்குவதற்காக ஒன்றிய அரசு பாஜக திட்டமிட்டு இருக்கிறது. உஷாராக இருக்க வேண்டும், நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இது நீ ஆளும் வட மாநிலங்கள் மாடி இல்லடா, இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இருக்கும் தமிழ்நாடு என்று அவர்களுக்கு சொல்ல வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாதுகாப்பில் இருக்கும் தமிழ்நாடு என்று நாம் சொல்ல வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் இந்த திமுக காரனை தாண்டி தமிழ்நாட்டை தொட்டு பாடுறா அப்படின்னு சொல்லணும். அதற்கு தயாராகுங்கள். இதற்கு ஒவ்வொரு கிளைக்கழக செயலாளரும் ஒவ்வொரு உடன்பிறப்பும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து இந்த அடுத்த ஒரு சில வாரத்துல இந்த பணி ஆரம்பிக்க போது அது ரொம்ப கவனமாக இருந்து நாம் செய்ய வேண்டும். நிச்சயமாக அடுத்த வரும் 2026ஆம் ஆண்டிலும் திராவிட மாடல் ஆட்சி 2.0 லோடிங் தான். அடுத்த முறையோ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சிதான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.